வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க, குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது நம்ம டக்குன்னு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ பெரிய சைஸில் உள்ள ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ அதை நம்ம தோல் சீவி எடுத்துக்குவோம். தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். தோல் சீவின உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்குவோம். இப்போ இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவனத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது போல் பட்டையாக கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பீஸ் வந்து ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது போல் பட்டையாக கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம குச்சி மாதிரி நீட்டமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது போல் நல்லா ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு இதே போல் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம தண்ணியிலே போட்டு வச்சுருங்க. உடனே வெளியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு கருத்து போயிடும். அதனால் இது போல் கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுக்குவோம். இந்த நம்ம குச்சி மாதிரி சீவுறது பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது ரொம்ப மொத்தமாக போட்டுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அது ரொம்ப மெல்லிசாக போட்டுட்டிங்கனாலும் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும், குச்சியாக இருக்கிற மாதிரி. அதனால் ஓரளவு இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இதே போல் மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை நல்லா அலசி எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்குங்க. அதில் உள்ள அந்த மாவுச்சத்துலாம் போனால் தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளையாக தண்ணி இருக்கிற மாதிரி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். இதை ஒரு ஃபில்டரில் சேர்த்து தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குன்னு. இப்போ இந்த தண்ணி வடிச்சிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு காத்தாட அப்படியே காய போட்டுக்குங்க. அதில் உள்ள ஈரப்பதம் போகணும், அதுக்காக நம்ம இது போல் காய போட்டு எடுத்துக்குவோம். ஒரு 15 நிமிஷம் காய போட்டிங்கன்னா போதும், காஞ்சி வந்துடும். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போணுச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள், ஈரம்லாம் போய். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இது 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு நான் அளவு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கரம் மசாலா வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடைசியாக இது போல் கம்மியாக சேர்க்கும் போது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இது போல் கையால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்துலேயே வந்து இந்த மசாலா நல்லா ஒட்டி வரும். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை வராது, பஜ்ஜி மாதிரி சதன்னு போயிடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் இது போல் அந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்துலேயே இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல ஒட்டி வந்துடும். நல்லா கலந்து எடுத்துக்கங்க. இப்போ வந்து இது கலக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் காய போட்டுடணும். நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தோம் கலந்து அப்படின்னாக்கா உப்புலாம் சேர்த்ததுனால தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதனால் உடனே போட்டு எடுத்துடணும். நீங்கள் எண்ணெயை காய வச்சுட்டு மசாலா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் போட்டிருக்கேன்.
எண்ணெயில் போடும்போது நல்லா உதுத்து விட்டாப்பில் போட்டு விடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு திருப்பி விடக்கூடாது. அந்த கொதிக்கிறது அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். நல்லா திருப்பி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நல்லா மொறுமொறுப்போடு நமக்கு கிடைக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவுமே பிடிக்குங்க. இந்த சிப்ஸு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு பத்தலை எனக்கு கொஞ்சம் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் லைட்டாக இன்னுமே தண்ணி விட்டு வருது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கலந்தப்போ எப்படி இருந்தது கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னாக்கா இது போல் தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம கலந்த உடனே போட்டு எடுத்துடணும். இப்போ உப்பு போட்டு சேர்த்து மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இது பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா காலியாகிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு ஈஸியாக செஞ்சு கொடுத்துலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் கிறிஸ்பியாக வராது. தண்ணி சேர்க்காம தான் செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மரவள்ளி கிழங்குல எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.